Hi, welcome back to Rajan's tutorial. Learn Hindi to Tamil. இன்னைக்கு வந்து ரொம்ப சின்ன ஸ்டோரி பார்க்க போறோம். பாஸ்தா कौन बनाता है அப்படின்னா வந்து வலியை யார் ஏற்படுத்துறாருன்னு ஸ்டோரி ஒரு मोटिवेशन स्टोरी है। एक छोटे से गांव में राहुल नाम का एक युवक रहता था। அப்படின்னா ஒரு சின்ன கிராமத்தில் ராகுல் ஒருத்தன்னா वह बहुत ही प्रतिशाली थे लेकिन एक समस्या थी। சரிங்களா, அவன் ரொம்ப புத்திசாலிங்க. ஆனாலும் ஆனாலும் என்னன்னா ஒரு ஒரு கனவோட வாழ்ந்துட்டு இருந்தான். ஒரு இளைஞன் கனவோட வந்துட்டு இருந்தான். என்ன பாத்தீங்கன்னா वह हमेशा अपने सपनों की पूरा करने के लिए सही रास्ते தலாஷ் மே ரக்தா தா அப்படிங்கிற என்னென்ன பார்த்தீங்கன்னா, ஆனால் அவன்கிட்ட ஒரு பிரச்சனை. அவன் எப்பயுமே கனவுல வந்து ட்ரீம் வந்து அச்சீவ் பண்ணணும்னு சொல்லி சரியான வழி தேடிட்டு இருக்கான். சரிங்களா, சரியான வழி. एक दिन उसने गांव के बुजुर्ग से पूछा, சரிங்களா, பாபா சஃபல்தா கா ராஸ்தா கிதர் ஹே. சரிங்களா, ஒரு நாள் வந்து அவன் கிராமத்தை ஒரு ஒரு ஏஜ் பர்சன்ட் கேட்கறான் தாத்தா கிட்ட. தாத்தா வெற்றிக்கான வழி என்னன்னு கேட்கறான், எந்த டைரக்ஷன்ல இருக்குன்னு சொல்றான். बुजुर्ग बुजुर्ग ने कानून के बगैर एक काली उबट खापट जबीन के जार इशारा किया और बोला. சரிங்களா, மூத்தவர் வந்து கிராமத்துக்குள்ள ஒரு வெற்று கடுமையான நிலத்தை காமிச்சு சொல்றாரு. வகி சே शुरू होता है जाओ और उसे रास्ते पर चलो. சரிங்களா, அவர் என்ன சொல்றாருன்னா, நீ இப்போ அந்த வழியிலே நட அப்படின்னு சொல்லி சொல்றாரு. राहुल हैरान हो गया। वहां तो कोई रास्ता था नहीं नहीं, सिर्फ झाड़ियां और पत्थर थे. சரிங்களா, அவன் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, அங்க முச்செடி முச்செடியும் வழியே இல்ல, முச்செடி மட்டும்தான் இருக்குங்கிற மாதிரி சொல்லி சொல்றான். பாபா ने शायद मजा किया के निराश हो वह वापस आया. சும்மா அந்த தாத்தா வந்து நம்ம கிண்டல் பண்ண சொல்லிட்டு கிளம்பி போயிடுறான். சரிங்களா, कुछ दिनों के बाद उसने फिर ने बाबा से वही सावल पूछा. சரிங்களா, அதுக்கப்புறம் அந்த பாபா வந்து என்கொயரி பண்றாரு. அதை பத்தி திரும்ப அதே கேள்வி கேட்கறான். இதே கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. ये सुनकर राहुल की आंखों में एक चिकारी को दौड़ आई है. இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சரிங்களா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புர்ஜ் முஸ்கர் ஒரே பலா தோ ஃபிர் ராஸ்தா பனா லியா. சரிங்களா, அதுக்கப்புறம் அவன் யோசனை பண்ணிட்டு அந்த ரோடை வந்து சரி பண்றான். சரிங்களா, அவர் சொன்னால அந்த நிலத்துல என்ன பண்ணணும்னு பண்ணிட்டு சரி பண்றான். உடனே அங்க வந்து வழி பிறக்கும். சரிங்களா, ஸோ வந்து சில வாரங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா राहुल ने कुछ हफ्तों के में ये पगड़ी जैसा बन गया. कुछ और लोगों से उठे उस पगड़ी को इस्तेमाल करना शुरू कर दिया. சரிங்களா, சில வாரங்களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய பாதை ஒரு ரோடு ரெடி பண்றான். அதுக்கப்புறம் மற்றவங்களும் அதை வந்து சரி யூஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் சம் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு அகலமான சாலையை வந்து ரெடி பண்றான். சரிங்களா, एक दिन एक नौजवान राहुल के पास आकर बोला, भैया मैं सफल होना सकता हूँ, कृपया मुझे सफलता का रास्ता बताइए. இதனால என்ன பார்த்தீங்கன்னா ஒரு பையன் இந்த ராகுல் இளைஞர்கிட்ட வந்து ஒரு பையன் வந்து கேட்குறான், அண்ணா நானும் வந்து ஒரு சக்ஸ் பண்ணணும், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்றான். இதான் அந்த கதையோட மோட்டிவேஷன். சரிங்களா.